ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது மாலை ஒரு 3:15 மணி நேரமாக இருக்குது. எல்லா கட்சியிலிருந்தும் எல்லா தொகுதியிலிருந்தும் அறிவிப்புகள் வந்துக்கிட்டு இருக்குது. தாவேகா விஜய் 108 அப்படின்றதுல இருந்துக்கிட்டு இருக்கிறார் முன்னணி. பொழுது போக போக இதில் முன்ன பின்ன ஆகும். திமுக 71 தொகுதியில் இப்போதைக்கு முன்னணியில் இருந்துகிட்டு இருக்கு. இதுவும் போக போக ஏற இறங்க குறைய இருக்கும். அதிமுக ஒரு 55லேருந்து 60 தொகுதி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நிலவரம். இதில் என்ன நமக்கு தெரிய வருது அப்படின்னாக்கா, அதிமுகவுக்கு வாய்ப்பு அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது. அது இல்லை. கடந்த முறை அவங்க 21 சட்டமன்ற தேர்தலின் போது எந்த அளவுக்கு தொகுதிகளை வைத்து கொண்டிருந்தார்களோ அதே தொகுதியோடு தான் இருக்கிறாங்க. கடந்த முறை திமுக அதிக பெரும்பான்மை எடுத்திருந்தது. கிட்டத்தட்ட 125 தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தாங்க. அதில் ஒரு பெரும்பகுதி சரிவு நடந்திருக்கிறது. பெரும் பாதிப்பு திமுகவினுடைய ஓட்டு வங்கி தான். ஏன் அந்த முடிவு மக்கள் எடுத்திருக்கிறாங்க அப்படின்றது நான் கூட ராவணாவில் பேசியிருப்பேன். கிட்டத்தட்ட 2 தொகுதியிலுமே விஜய் வெற்றி வாய்ப்பை இழப்பார்கள். அப்படி ஒன்றும் அந்த கட்சி பெரிய அளவுக்கு வெற்றி பெறாதுன்னு தொடர்ந்து நான் சொல்லியிருந்தேன். அது தவறு என்பதை இப்போ நான் ஏற்கிறேன். மக்கள் ஒரு பெரும் அதிருப்தியில் திமுக ஆட்சியின் மீது மிக பெரும் அளவில் கோபமாக வந்திருக்கிறது தெரியுது. அதுக்கு மாற்றாக எடப்பாடி வந்தால் சரியாக செய்வாரா, எதிர்பார்த்த அளவுக்கு இவர்கள் ஏதாவது நடவடிக்கை எடுப்பார்கள் அப்படின்றதுல மக்கள்கிட்ட ஒரு தயக்கம் இருந்திருக்கிறது. அதனால் அதுவும் வேணாம், இப்போ இருக்கிற இந்த கட்சியும் வேணான்றதுக்காக தான் விஜய்க்கு எவ்வளவு பெரிய அளவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள், நம்பி இருக்கிறார்கள் மக்கள். அவங்களுக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஆதரவு உடனே தேவைப்படுது. இப்போ இருக்கிற இந்த ஆட்சி மீது ஒரு கடும் கோபம் அது நல்லாவே தெரியுது. ஏன்னா 125 இருந்தவங்க இப்போ 75 திணறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கடும் அதிருப்தி. முதலமைச்சரே வெற்றி பெறுவார் என்ற அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு தோல்வி நிலையில் போயிட்டுருக்குது மு.க. ஸ்டாலின் அவர்கள். உதயநிதி திணறி முன்னேறிட்டு இருக்கிறார். இதுதான் நிலைமைக்கு. மற்ற அமைச்சர்களை பற்றி சொல்ல தேவையில்லை. ஒட்டுமொத்தமாக திமுக பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறது. ஒரு வகையில் தீய சக்தி அப்படின்னு எல்லோரும் ஒருமித்த கருத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. அது எல்லா கட்சிகளுமே இது ஒழியணும் அப்படின்றதுல அது ஒழிஞ்சிருக்குது, மாற்று கருத்து இல்லை. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் விஜய் தான் அப்படின்னு சொல்கிறதுல சரியான கருத்தா இல்லையான்றது இப்போதைக்கு மக்கள் சொல்லியிருக்கிறது சரி அப்படின்னு சொல்லி நம்பி கொடுத்துருக்காங்க. இது போக போக என்ன ஆகும் அப்படின்றது தான் இருக்குது. இப்போ இன்றைக்கி மாலையில் நாளைக்குள்ளே ஆளுநர் யார் இதில் அதிக பெரும்பான்மை வச்சுருக்காங்களோ அந்த கட்சியை ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு கொடுப்பாரு. விஜய் 118 தாண்டுவாரா அப்படின்னு தெரியல. முன்னாடி வெற்றி பெறுவாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் வச்சுருந்தோம். வெற்றி பெற்று விட்டார். அவரே சொல்லியிருந்தார், இவெல்லாம் கட்சி ஆரம்பித்து என்ன நடக்க போகுதுன்னு சில பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இவங்கெல்லாம் அதிகாரத்தை என்ன நடக்க போகுது, சட்டமன்ற தொகுதி 1, 2வது ஜெயிப்பாரா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு விஜயே பேசியிருக்கிறாரு. அதெல்லாம் தாண்டுவோம் அப்படின்னு தாண்டி இருக்கிறாங்க. இப்போ 118 அவர்கள் தொட்டு விட்டால் தனிப்பெரும்பான்மையான அவருடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும். இப்போ வரைக்கும் கிடைக்கிற தகவல் அது 118 இருக்காது. ஒரு தொங்கு சட்டமன்றன்ற மாதிரி எல்லாருக்குமே இல்லை, யாருக்கும் தனித்த பெரும்பான்மை அப்படின்றது இருக்காது. 118 வந்தால் பெரும்பான்மை. விஜய்க்கு அது குறைவாக இருக்கும். ஆனாலும் கவர்னர் அந்த கட்சி தான் முன்னுரிமை அடிப்படையில் ஆட்சி அமைக்க கோருவார். ஒரு 15 நாட்களுக்குள்ளாக உங்களுடைய அதிக பெரும்பான்மையை நிரூபித்தாக வேண்டும் அப்படின்ற கோரிக்கை ஆளுநர் வைப்பார். அது எல்லா கவர்மெண்ட் எல்லா ஸ்டேட்லேயும் அதான் நடக்கும். அப்போ இவங்க 15 நாள் போதாது, இன்னும் ஒரு 10 நாள், இன்னொரு 15 நாள் கூடுதலாக வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆக முதல்வராக விஜய் பொறுப்பேற்கிறார். அதிக பெரும்பான்மையை நிரூபிக்கணும் 118க்கு மேலே. இப்போ இந்த இடத்துல ஒருவேளை 118 இவர்களுக்கு குறைவாக இருக்கிறதுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி. சமீப காலமாக பார்த்தீங்கன்னாக்கா கம்யூனிஸ்ட்டுகள், காங்கிரஸ் கட்சி, விசிக உள்ளிட்ட இதே இந்த கூட்டணி சீட்டு வாங்குறதுல எங்களுக்கு ஒரு பெரிய மனஸ்தாபத்தை திமுக ஏற்படுத்தி விட்டதுன்னு வாக்கெடுப்பு முடித்த பிறகும் கூட பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ இந்த கட்சிகளுக்கெல்லாம் பொதுவான ஒரு அழைப்பு. நான் ஏற்கனவே சொன்னது போல் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. வந்தால் நீங்கள் உங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவியில் பங்கெடுத்துக்கலாம் அப்படின்னு விஜய் ஏற்கனவே சொன்னதின்படி ஏற்கனவே அதுதான் அவர் சொல்லியிருந்தார். என் கூட கூட்டணிக்கு வந்தால் ஜனநாயக முறைப்படி நான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவேன், அதை சொல்லியிருக்கிறார். இப்போ இதை சொன்ன உடனே தமிழ்நாடு காங்கிரஸ் ஏற்கனவே கடுமையாக அவங்க திமுக கூட்டணியில் பெரும்பான்மை காங்கிரஸார் எதிர்த்து இருந்தாங்க. அது டெல்லி மேலிடத்தினுடைய அழுத்தத்தின் பேரில் தான் திமுக கூட கூட்டணியில் நின்றாங்க. இங்கே கீழ்மட்டத்தில் யாருக்கும் அதில் விருப்பமே இல்லை. இப்போ இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பழைய நிலைக்கு வரணும் அப்படின்னு நினச்சோம்னா விஜய் கூட கூட்டணி வச்சிடலாம். அமைச்சர் பதவியும் கிடைக்கும், கட்சியும் வளர்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும்.
இதற்கு மேலே திமுகன்றதை நம்பி அங்கே உட்காந்துட்டு இருந்தோன்னா வேலைக்கு ஆகாது என்பது காங்கிரஸினுடைய ஒரு நிலைப்பாடாக மாறும். கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் அது ஒன்றும் பெரிய இதெல்லாம் சித்தாந்தம்லாம் ஒன்றும் கிடையாது. அது திமுகவே ஏற்றுக்கிட்டு கூட்டணிக்குள்ளே இருந்தப்போ விஜய் ஏன் அவங்க ஏற்றுக்க தயங்குவாங்க? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நிரந்தர அடிமை சீட்டா திமுகவுக்கு எழுதி கொடுத்துட்ருக்காங்க. கட்சியை அவங்களும் வளர்க்கணும், அவங்களுக்கும் அதிகாரத்தில் ஒரு இடம் கிடைக்குன்றப்ப பெரிய சந்தோஷம் இல்லை. இது கம்யூனிசத்தினுடைய அடிப்படை இதுவே கூட்டாட்சி, எல்லோருக்கும் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்றது தானே. அதை விஜய் கொடுக்குறோன்னு சொல்கிறப்ப தாராளமாக அங்கே போயிடலான்னு அவங்களும் கூடவே விசிகாவும். ஏன்னா விசிகா இதற்கு மேலே தன்னை தக்க வைத்து கொள்ள இந்த வாய்ப்பை விட்டால் அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே இருந்த வாய்ப்புகளை எல்லாம் திருமாவளவன் இழந்து விட்டார். இப்போ இந்த வாய்ப்பு என்ன வந்துச்சுன்னா ஒரு வேளை அந்த பக்கம் போயிட்டோம்னா தப்பிச்சுக்கலாம், அடுத்த தேர்தலில் இன்னும் பெரும்பான்மையாக போயிடலாம் அப்படின்ற நினைப்பு. ஆக இந்த கட்சிகள் எல்லாம் அங்கே கூட்டணிக்கு விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கும். 118 தாண்டிட்டாங்கன்னா அது நிரந்தரமாக ஆட்சியில் இருக்கும். இதுதான் அடுத்து நடக்க போகிறது. இதற்குள்ளாகவே பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குல்ல, அந்த பாட்டாளி மக்கள் கட்சியும் நீங்களும் வந்துருங்க, அதிமுக கூட்டணியிலேருந்து வெளியேறி இந்த பக்கம் வந்தால் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. இப்போ சௌமியா அன்புமணி அவர்களுக்கு அமைச்சர் பதவி அப்படின்ற மாதிரி இப்போவே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுவும் கூட்டணி தான். எப்பவுமே பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்தில் கூட்டணி தான். அவங்க அதிகாரத்துக்கு அந்த கூட்டணி அதிகாரம் வெற்றி தோல்வி முடிஞ்ச பிற்பாடு பார்த்தீங்கன்னாக்கா கூட்டணி வச்சு கட்சியை விமர்சிக்கிற போக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்குது. உண்மையில் அதை வரவேற்கக்கூடிய ஒன்று. கருணாநிதி கூட கூட்டணி வச்சு அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா அந்த கருணாநிதியை கதற விட்டது தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பழைய வரலாறு. அதனால் இதில் என்ன இருக்குது, தாராளமாக அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்குனாக்கா சேர்ந்துடலாம்ன்றப்ப பாட்டாளி மக்கள் கட்சி இந்த பக்கம் வந்துடுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதுக்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கி விட்டதாகவும் சொல்ல வராங்க. இதற்கு கூடுதலாக இன்னொரு தகவல், இதுதான் கொஞ்சம் சகித்து கொள்ள முடியாத ஒரு விடயமாக. செங்கோட்டையன் விஜயோட அனுமதியோடு அதிமுகவிலிருந்து ஒரு தொகுதியை பிரித்து கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ இருக்கிற நிலையில் ஒரு 60-65 தொகுதி, அது ஒன்றும் உறுதியாக இல்லை. இரவு ஒரு 7-9 மணி கூட ஆகலாம் எல்லாமே இறுதி ஆகிறதுக்கு. அதுக்குள்ளாக 3இல் 1 பங்கு பிரியணும். தனியாக ஒரு 5 பேர் 10 பேர் வந்தாங்கன்னாக்கா கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழே சிக்கலாயிடும். இப்போ அந்த அதிமுகவில் 60 அப்படின்னா அங்கேருந்து 20 பேர் வரணும். 3இல் 1 பகுதி பிரியணும். அந்த வேலையை செங்கோட்டையன் செய்வதாக பேச்சு அடிப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படின்னு தெரியல. இப்போவே என்னென்னா, செங்கோட்டையன் ஏற்கனவே கல்வி மந்திரியாக இருந்தப்போ அங்கே ஏற்கனவே ஒரு அதிகாரியாக இருந்தவர். இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறார்ல, ஸ்டாலின் கிட்ட நெருக்கமான ஒரு அதிகாரியாக இருந்த அவரும் உதயமான பெயரை கொண்டவர் தான். அந்த அதிகாரி இப்பொழுதே செங்கோட்டையனுக்கு வாழ்த்தை சொல்லியிருக்கிறாருன்னா பார்த்துங்க. திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டு காலம் அதிகாரத்தில் இருந்து கொண்டு, அதிகாரத்தை சுவைத்து கொண்டு, இந்த திமுக ஆட்சிக்கு எல்லாமும் நாங்கள் தான் என்ற அந்த அதிகாரி இப்போ உடனே செங்கோட்டையன் கிட்ட பழைய நட்பை புதுப்பித்து கொள்ளும் விதமாக பேசி கொண்டிருந்தார், வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறார் அப்படின்ற தகவலும் வருது. இன்னும் நிறைய காவல் அதிகாரிகளும் IAS அதிகாரிகளும் விஜய் தரப்புக்கு வாழ்த்துக்களை சொல்லி கொண்டிருக்கு. அது நடக்கிறது எப்பயுமே வாடிக்கை தான். அதில் ஒன்றும் பெரிய அதெல்லாம் ஒரு தவறும் கிடையாது. ஆனால் நம்பகமாக இவர்களெல்லாம் நமக்கு நம்பகமான அதிகாரிகள்னு யாரை வச்சுக்கிட்டு இருந்தாரோ ஸ்டாலின், அவர்களே இப்போ விஜய் பக்கம் ஆதரவு தெரிவித்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. தனக்கு தெரிந்த அரசியல் தரப்பில், அதாவது செங்கோட்டையன், இன்னும் சில பேர் புசி ஆனந்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேர் ஆதவ அறிஞருக்கு தெரிஞ்சிருக்கலாம், அவர்கள் மூலமாக பேசி கொண்டிருப்பதாக தகவல். இப்படியான ஒரு முயற்சியும் இருக்கிறது. என்னென்னா, இந்த அதிமுகவை எப்படியாவது சீண்டி பிளந்து எடுத்து கொண்டுட்டு வரணும் அப்படின்ற ஒரு அசைன்மெண்ட் இருக்கிறதா செங்கோட்டையனுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கும். தன்னை அவமதித்த அந்த கட்சியை இப்படி செய்யணும் அப்படின்னு. அது எந்த அளவுக்கு நிறைவேறும் அப்படின்னு தெரியல. இன்னொரு தரப்பு என்னென்னா, திமுகவில் அதிக சொத்துக்களை வச்சுக்கிட்டு அதிக வழக்கு சிக்கலில் இருக்கக்கூடியவர்களுக்கு சில பேருக்கு ஒரு பெரிய நெருக்கடி. இப்போ அதிகாரம் இல்லை. அந்த அதிகாரத்தில் இந்த 5 வருஷத்தில் எக்கச்சக்கமாக நம்ம ஆட்டம் போட்டுட்டோன்னு அவங்களுக்கே நல்லா தெரியுது. பல ஊழல் முறைகேடுகள் எல்லாம் டெல்லி அதிகார மட்டத்தில் கையில் வச்சுட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்க போவாங்கன்றது நல்லாவே தெரியுது. தன்னை தற்காத்து கொள்ள, தங்களுடைய சொத்துக்களை தற்காத்து கொள்ள என்ன செய்வது அப்படின்னு திமுகவுக்குள்ள ஒரு தரப்புக்கு பெரும் கேள்வி. இப்போ திமுகவில் கூட்டாக சேர்ந்து அதுலேயும் 3இல் 1 பங்கு தான் பிரிக்கணும். நீங்கள் தனிப்பட்ட ஒரு 5 பேர் 10 பேர் மாறி போனால் கட்சி தாவல் தடை சட்டம் அவங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்கவே செல்லாதுன்னு அறிவிச்சிருவாங்க. இப்போ அங்கேருந்து தொகுதியாக பேசி பிரிஞ்சுக்கிட்டு போகலாமா அப்படின்ற ஒரு இதில், இல்லைன்னா உடைக்கலாமா அப்படின்னு யாரோ ஒருத்தர் மேலே இருந்துக்கிட்டு ஒரு முயற்சியை பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்கும். சரி, இதெல்லாம் முடிஞ்சிட்டு பாடு விஜய்க்கு ஒரு சுமூகமான ஆட்சி நீடிக்குமா 5 ஆண்டுகள் அப்படின்னாக்கா, முதல் ஆண்டு தாண்டது சிரமம்தான். ஏன்னா அவர் கொடுத்த வாக்குறுதிகளுக்கு ஏற்ப
அதை நிறைவேற்றி ஆகணும். நிறைவேற்றும் போது என்ன ஆகும், நீங்கள் கடனை வாங்கணும். ஒரு சொந்தமாக திரைப்படம் நடித்து அதுலேருந்து வர வருமானத்திலலாம் செய்ய முடியாது. நான் ஒரு பைசா கூட மக்களிடம் பெறாமல் எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றி வைப்பேன். சினிமா வசனத்துக்கு பொருந்தும், நடைமுறையில் பொருந்தாது. இந்த இடத்துல தான் சிக்கல் வருது விஜய்க்கு. என்னென்னா, எப்பொழுதெல்லாம் திமுக தோற்கிறதோ அப்போல்லாம் வலுவான எதிர்க்கட்சியாக ஊடக பலம், அவங்க கூட்டணி ஒட்டுத்தின பலம் இதெல்லாம் சேர்ந்து மிக பெரும் போராட்டத்தை விடாமல் நடத்திட்டு இருப்பாங்க. எப்படி எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் வந்து விடாமல் செய்துக்கிட்டு இருந்தாங்க 2021 வரைக்கும், அது இனிமேல் ஆரம்பமாகும். நிறைய குளறுபடிகள் தாவேக ஆட்சியில் வந்து இருக்கும். ஏன்னா திடீர்னு அதிகாரம் கிடச்சிருச்சுனாக்கா, அந்த குரங்கு கையில் பூமாலை கிடைச்ச மாதிரி அந்த பழமொழி சொல்லுவாங்க. பிச்சு பிச்சு அதுக்கு என்னன்னு தெரியாது, அந்த மாலையோட மரியாதை தெரியாது. போட்டுக்கிட்டு கையில் வச்சு சுற்றின்னு இங்கேயும் அங்கேயும் ஏறி அது வெறும் நாறு தான் தொங்குன்ற மாதிரி கையில் பூமாலை கிடச்சிருக்கு. இதில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பாதிக்கு மேற்பட்டவர்கள் வந்து உண்மையிலே நம்ம வெற்றி பெறுவோமா, 90% பேர் கூட நினச்சிருக்கலாம். நிறைய பேர் வந்து அந்த கட்சியில் வந்து நிரந்தரமாக பயணிக்காதவர்கள் திடீர்னு கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் நில்லுங்க இப்படின்னு அழைத்து வரப்பட்டவர்கள் அந்த கொள்கை பிடிப்போடு இருப்பார்களா? அப்புறம் அங்கே வந்து அதிகார பீடம்னு ஒன்று இருக்குது விஜய் கட்சிக்குள்ளாக. புஷி ஆனந்த் ஒன்று, ஆதவ் ஒன்று, ஜானு ஆரோக்கியராஜ் ஒன்று, அப்புறம் அந்த இன்னொரு அதிகாரி இருக்காங்க வருண் அதிகாரி. இவர்களுக்குள்ளாக ஒரு அதிகார போட்டி. ஏற்கனவே பட்டியல்லையே வந்துட்டு சில பேர் என்னுடைய லிஸ்ட்டு அதிகமாக எடுத்துக்கணும் இதெல்லாம் நடந்தது. இப்போ இந்த இப்போ ஒருத்தர் விஜய் என்பது அங்கேயும் உண்மையிலே சொல்லப்போனாக்கா அது யாரும் தவறாக எடுத்துக்க வேணாம். விஜய் வெற்றி பெற்று விட்டார், அவர் தான் முதல்வர், ஓகே எல்லாம் சரி. அவர் அந்த அந்த ஏற்கனவே இருந்த மாதிரி உங்களுக்கு ஒரு முதலமைச்சர் இந்த மாதிரி இப்போ எப்படி கடைசியாக 5 வருஷம் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரு பொம்மையாக இருந்து சுற்றி நின்றவர்கள் எப்படி இந்த அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தவறாக பயன்படுத்தினாங்களோ அதை போல் தாவேகாவில் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு எச்சரிக்கையாக தான். ஏதோ ஒன்று பயந்துட்டு பாழங்கணத்தில் விழுந்தாங்கன்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அந்த மாதிரி திமுகவினுடைய அந்த காட்டாட்சி, குறிப்பாக அந்த போதை தான், அந்த போதைக்கு எதிரான கருத்து 90% பெண்களிடம் இருக்கிறது. அதை எப்படி வந்து இவர் விஜய் தீர்த்து வைக்கப் போகிறார் இந்த கேள்விலாம் இருந்திருக்குது. இதெல்லாம் ஒரு பெரிய எதிர்ப்பு சவாலாக விஜய்க்கு இருக்கிறது. அது வந்து எடுத்த உடனே நம்ம வந்து இதெல்லாம் அவர் செய்ய முடியுமா, செய்ய மாட்டாரா, இதெல்லாம் இப்படி போயிடும் அப்படி போயிடும் நம்ம சொல்ல வரல. ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது, இந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தணும், நீடிக்கணும் அப்படின்றதையும் நம்ம ஒரு மாற்று அரசியலாக அவர் நீடிக்கணும் அப்படின்றதையும் நம்ம கேட்டுக்கிறோம். எடுத்த உடனே இவர் வந்து நீடிக்க முடியுமா, நீடிக்க முடியாது, அதுக்கான வாய்ப்பு இல்லை, இவர் போயிடுவார் அப்படின்லாம் சொல்லலை, சொல்லவும் கூடாது. இந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தி கொண்டு இப்படியான குளறுபடிகள் நிலைக்காமல் நீடிப்பாரா என்பது தான் அடுத்த கட்ட கேள்வி. இது பற்றி நம்ம அடுத்தடுத்து விவாதிப்போம். நன்றி, வணக்கம்.